சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஹாரிஸ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. விஜய் சாரோட மூவி டச் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி சொல்றது, அந்த தாண்டவம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து எப்படி ஒரு ஸ்லோ பிஎஸ்டி கேரக்டரா இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலயும் ட்ரை பண்ணியிருக்காரு ஹீரோ. ஆனா தாண்டவம்ல வந்து உங்களுக்கு விக்ரமோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கும், டைலாக்ஸ் அதிகமா இருக்கும். டைலாக் கம்மியா இருக்கு. மொத்த படத்திலே 2 மணி நேரம் படத்திலே ஹீரோ வந்து ஒரு 20 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. அது மட்டும் தான் டிராபேக். ஜென்சியும் கனெக்ட் ஆகும், அதுக்கு முன்னாடி உள்ளவங்க கனெக்ட் ஆகும். பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். ஹாரிஸ் மியூசிக்ன்றப்ப நம்ம வந்து எதுவுமே குறைய சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும், எத்தனை வாட்டி வேணா கேட்கலாம், எப்போ வேணா கேட்கலாம், எத்தனை வருஷம் கழிச்சு வேணா கேட்கலாம். ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா மேக்கப் தான் சரியில்லை. ஐ மீன் வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு லுக்ல இருக்காங்க. ஒரே லுக்ல மெயின்டைன் பண்ணிருக்கலாம் படம் ஃபுல்லா. படம் மேக்கிங் நல்லா இருந்துச்சு. நியூ ஃபேஸ்ன்றப்ப வந்து நியூ ஃபேஸுக்கே நம்ம இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு தோணுதுல, அதான் விஷயம். இந்த படம் சூஸ் பண்ண காரணம் சரி, நியூ ஃபேஸஸ் ஏஎல் விஜய் வேணும், விஜயோட மேக்கிங் எப்படி இருக்கும்ட்டு தெய்வமாக திருமகள் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, அதை சூஸ் பண்ணதான் சூஸ். ஓகே, கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட், அந்த சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு.